தொடர்ந்து இதற்காக குரல் கொடுப்பேன். பீகாரில் 65 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்ட பட்டியலை உச்சநீதிமன்றம் வெளியிடணும்னு சொல்லியிருக்காங்க. அதே நேரத்தில் தேர்தல் ஆணையம் வந்து யாருக்கு ஓட்டுரிமை கொடுக்குறத குடியுரிமை நாங்கள் ஆய்வு பண்ணி தான் கொடுப்போம், அது சட்ட விதிகள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது குடியுரிமை பிரச்சனையே கிடையாது. இதில் பிரச்சனை என்னென்றால் இது வாக்காளர் வாக்களிக்க முடியுமா முடியாதாங்கிறது. உங்களுக்கும் எனக்கும் இது வரைக்கும் இருக்க வாக்காளர்கள் வாக்கு சேர்க்கணும்னா என்னென்ன கொடுக்கணும்? ஒன்று நம்மளுடைய ஆதார் அட்டை கொடுத்தோம், ரேஷன் கார்டு கொடுத்தோம். ரேஷன் கார்டு இல்லைன்னா நம்ம வந்து வாக்காளர் அட்டை இருந்துச்சுன்னா வாக்காளர் அட்டையை புதுப்பிச்சுக்கிட்டோம். இதுதான் 3 தான் முக்கியமானது. இந்த 3ஐயும் ஏற்றுக்கிற மாட்டோம்னு சொல்லி பீகாரில் சொன்னாங்க. இதுதான் பிரச்சனைக்குள்ளே முக்கியமானது என்னட்டுன்னா, குடும்ப அட்டையும் ஏற்றுக்கிற மாட்டோம், வாக்காளர் அட்டையும் ஏற்றுக்கிற மாட்டோம், ஆதார் அட்டையும் ஏற்றுக்கிற மாட்டோம். அப்படின்னா என்ன கொடுக்கணும் அப்படின்னா, பாஸ்போர்ட் கொடுக்கணும், பேன் நம்பர் கொடுக்கணும், உங்கள் அப்பாவோட பிறந்த சர்டிஃபிகேட் கொடுக்கணும், நீங்கள் பிறந்த சர்டிஃபிகேட் கொடுக்கணும். இது யார் ஏழைப்பாலை தேடி எடுக்க முடியுமா? இது அதனால தான் 12% 65 லட்சம் பேர் 7 கோடி வாக்காளரில் 65 லட்சம் பேருக்கு இதெல்லாம் இல்லை. அதனால் அவர்களை பொறுத்த மட்டும் இல்லை, அவர்கள் வாக்காளர்களாக இல்லை. இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் இதைத்தான் நாங்கள் சொல்லி பாராளுமன்றம் 14 நாள் முடங்கியதுக்கு காரணம் இதுதான். நாங்கள் கேட்டதே அதுதான், இதை பற்றி பேச வேண்டும், இது ரொம்ப முக்கியமானது. ஏழைகள் ஏழை வாக்காளர்களுக்கு அவர்களுடைய வாக்குகளை நீக்குவது என்பது இப்படி சட்டவிரோதமாக நீக்கிறீர்கள். இதற்கு ஒரு எஸ்ஐஆரை கொண்டு வந்து பீகாரில் தோற்று போவோம் என்பது தெரிந்து மோடி அரசு செய்கின்ற தேர்தல் ஆணையத்தோடு துணையோடு செய்கின்ற இந்த சதி என்பதை முறியடிக்க வேண்டும். அதற்காக இந்த விவாதம் வேண்டும் 14 நாளாக கேட்டுக்கிட்டு இருக்கோம். ஒரு நிமிஷம் கூட கேட்டால் சுப்ரீம் கோர்ட்டில் இருக்குன்ட்டாங்க. நேற்று சுப்ரீம் கோர்ட் சரியான தீர்ப்பை சொல்லியிருக்கு, ஆதாரம் ஏற்றுக்கணும்னு சொல்லியிருக்கு. இப்போ என்ன பண்ண போகிறாங்க? இப்போ ஆதார் இதைத்தான் 14 நாளாக பார்லிமெண்ட் நடக்காமல் போனது காரணம் தான் 14 ஆதார் ஏற்றுக்கணும்னு சொல்கிறதுக்கு. இப்போ ஆதார் ஏற்றுக்கிறாமலோ ஓட்டர் ஐடியை ஏற்றுக்கிறாமலோ நீங்கள் வந்து வாக்காளர்களை உண்மையான வாக்காளர்களை இவ்வளவு அவமானப்படுத்தி ஒரு தலைப்பட்சமாக தேர்தல் ஆணையம் செயல்படுகிறது என்பது எங்களுடைய குற்றச்சாட்டு. உச்சநீதிமன்றம் தலையிட்டு அது காட்டியிருக்கிறது. வருகின்ற நாள்களில் பார்ப்போம். எங்களை பொறுத்த மட்டும் தேர்தல் ஆணையம் பாஜகவினுடைய ஒரு கைக்கூலியை போல செயல்படுகிறது. அதுவும் குறிப்பாக திரு ஞானேஸ்வர் சிங் தலைமை தேர்தல் அதிகாரி முழுமையாக பாஜகவுடைய ஒரு பொதுச் செயலாளரை போல செயல்படுகிறார். அவருடைய நடவடிக்கைகளை கண்டித்து தான் இந்த மொத்த போராட்டமே நடந்துகிட்டு வருது. பீகார் தேர்தலில் பாஜக தோற்றுவிடக்கூடாது என்பதற்காக புதுமையாக ஒரு திட்டத்தை கொண்டு வந்து இது முறியடிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் வேறு ஏதாவது செய்வார்கள், அதை எதிர்த்து தொடர்ந்து போராடுவார்கள். ரைட்டா? அதிமுக இருந்து இப்போ திமுக போயிருக்காங்க அமைச்சர்கள். அதிமுக என்பது திரு அமித்ஷா அவர்களுடைய கட்டுப்பாட்டில் வந்துருச்சு. உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அது அண்ணா திமுகவாக இருந்தது, அமித்ஷா அதிமுகவாகிவிட்டது. அதனால் அமித்ஷா அதிமுகவிலிருந்து ஒருவராக தேர்ந்து அவர்களுடைய தாய் கழகத்துக்கு செல்கிறார்கள். அதனால் அதில் நம்ம ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. அது எங்களை பொறுத்த மட்டும் அமித்ஷா அதிமுகவாக மாறிவிட்டது இந்த கட்சி. அந்த கட்சியை நீங்கள் வந்து வெறும் இப்போ பிரச்சாரமாக தான் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி என்ன ஊருக்கு வந்து போயிட்டுருக்காரு. இப்போ விருதுநகருக்கு வந்திருந்தார், சிவாசிக்கு வந்திருந்தார், நீங்கள் எல்லோரும் பார்த்தீங்க. அண்ணன் மாப்பா பாண்டியராஜனை காணோம். அதெல்லாம் பார்க்கும்போதெல்லாம் நம்மளுக்கு ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. ஏன்னாட்டனா இது யார் இருக்கா இன்றைக்கி, யார் நாளைக்கு இல்லாமல் இருக்க போகிறா அப்படிங்கிறது பெரிய கவலையாக இருக்குது. ஆனால் அண்ணன் பழனிசாமி என்னை பொறுத்த வரைக்கும் வண்டியை எடுத்துகிட்டு சுற்றிக்கிட்டு இருக்கார் எல்லா இடத்துலையும். அமித்ஷா தலைமையிலே அமித்ஷா அதிமுக சிறப்பாக செயல்படுதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கார் அவர். 2026 தேர்தல் நெருங்க இந்தியா கூட்டணிக்கு மற்ற கட்சிகள் வருகிற வாய்ப்புகள் இருக்கா? இந்தியா கூட்டணி பலமாக இருக்கிறது. இந்தியா கூட்டணியை பொறுத்த மட்டும் டெல்லியில் மிக முக்கியமான போராட்டத்தில் இருக்கிறோம். எங்களுடைய களம் என்பது இந்தியாவிலே ஜனநாயகத்தை காப்பதற்காக களம். கர்நாடகாவிலே கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்ற இந்த பெங்களூர் மைய சென்ட்ரல் கான்ஸ்டிடுவன்சியில் ஒரு சட்டமன்ற தொகுதியிலே 1 லட்சம் திருட்டு வாக்குகளை சேர்த்து அந்த மொத்த MP தொகுதியை ஜெயிச்சிருக்காங்க. மிச்சம் இருக்க 7 தொகுதியிலையும் காங்கிரஸ் கட்சி ஜெயிச்சிருக்கு. மொத்தம் இருந்த 8 சட்டமன்ற தொகுதி ஒரு பாராளுமன்ற தொகுதியில் 7 சட்டமன்ற தொகுதியிலையும் காங்கிரஸ் ஜெயிச்சிருக்கு. 82,000 ஓட்டு லீடிங் வாங்கியிருக்கு. ஒரே ஒரு சட்டமன்ற தொகுதியில் 1,22,000 ஓட்டு கம்மியாக இருக்குது. அதற்கு காரணம் 1 லட்சம் ஓட்டு ஃப்ராடு ஓட்டு சேர்த்துருக்காங்க. இதை எதிர்த்து தான் எங்களுடைய போராட்டம். இது ஒரு மாடலான ஒரு ஃப்ராடாக இருக்குது. இதை போல் 48 தொகுதிகளில் இந்தியா முழுவதும் ஃப்ராடு செஞ்சு ஜெயிச்சிருக்காங்க அப்படிங்கிறது தான் எங்களுடைய ஒரு அனுமானம். அதற்காக தனியாக டீம் போட்டு ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியினுடைய வாக்காளர் இதையும் டைப் பண்ணி
டிஜிட்டலைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எங்களை பொறுத்த மட்டும் இந்த 42 தொகுதிகளில் என்ன திருட்டுத்தனம் பண்ணியிருக்காரு என்பதை மிக விரைவில் ராகுல் காந்தி வெளிக்கொண்டு வருவார். அவர் சொன்னதை பார்த்து இது இப்போ தான் ட்ரெய்லரு மொத்த படம் பாக்கி இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தார். அது இருக்க போகிறது. எங்களை பொறுத்த மட்டும் இந்த அரசு 303 இடங்களிலிருந்து 240 மக்கள் குறைத்தார்கள். அதில் 48 தொகுதியில் ஃப்ராடு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது மிக மிக அதிர்ச்சிகரமானது. அதனால தான் வாக்கு திருட்டு நடந்திருக்கு. அரசாங்கம் எந்த ஒரு தார்மீக உரிமையும் கிடையாது இவர்களுக்கு பொறுப்பில் இருப்பதற்கு என்பதற்காக போராட்டம் தொடங்கியிருக்கோம். நேற்று 14ஆம் தேதி விருதுநகரிலும் இதற்காக திரு அசோகன் அவர்கள், சட்டமன்ற உறுப்பினர் அசோகன் அவர்களும், தோழர்கள் கிருஷ்ணமூர்த்தி அண்ணன் அவர்களும், பாலகிருஷ்ணசாமி அண்ணன் அவர்களும் மற்றும் அனைத்து சகோதரர்களும் அதில் கலந்து கொண்டு மெழுகுவத்தி போராட்டம் நடத்தினோம். அடுத்தது இதுக்காக கையெழுத்து இயக்கம் நடத்தப் போகிறோம். பெரிய இந்தியா முழுவதும் இதை கொண்டு செல்வதும் மக்களிடம் கொண்டு செல்ல இருக்கிறோம். ராகுல் காந்தி அவர்கள் 17ஆம் தேதி இதற்காக வாக்கு அதிகார யாத்திரை நடத்த இருக்கிறார் குஜராத்தில். எங்களை பொறுத்த மட்டும் இந்தியாவுடைய ஜனநாயகம் காப்பதற்கான இந்த போராட்டம் மிக முக்கியமான போராட்டம். இந்த போராட்டத்தில் அனைவருடைய ஆதரவு வேண்டும். பத்திரிகையாளர்களுடைய ஆதரவு வேணும், சாதாரண நண்பர்களுடைய ஆதரவு வேண்டும். ஏனென்றால் ஒருவருக்கு ஒரு வாக்கு என்பது பாபா சாஹேப் அம்பேத்கரும் நேருவும் சர்தார் பட்டேலும் கொடுத்த மிக முக்கியமான அதிகாரம். அந்த அதிகாரம் பறிக்கப்பட போகுது. பாஜகக்காரர்களுக்கு மட்டும் 5 ஓட்டு, மற்ற எல்லாருக்கும் 1 ஓட்டு அப்படிங்கிற நிலைமையும், சிலருக்கு ஓட்டு இருக்காது அப்படிங்கிற நிலைமையும் கொண்டு வந்திருக்கிறார்கள். இதை முறியடிக்க வேண்டியது அனைவருடைய கடமை. அதற்காக தொடர்ந்து பாராளுமன்றத்தில் போராடுவோம். பாராளுமன்றத்துக்கு வெளியிலும் போராடுவோம், மக்களிடமும் கொண்டு செல்வோம். எம்பி தொகுதியில் முறைகேடு பண்ணதை டிஜிட்டலைஸ் பண்ணி பார்த்துட்டுவோம்னு சொல்கிறீங்க. தமிழக சட்டமன்ற தேர்தல் வரப்போ நிறைய சட்டமன்ற தேர்தல்களில் இதில் கவனம் செலுத்துமா காங்கிரஸ்? தமிழகத்தில் என்ன ஃப்ராடு பண்ண போகிறாங்கிறதே புரிய மாட்டேது. என்னென்னா இவர்களை பொறுத்து ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு ஃப்ராடு நடந்திருக்கு. ஆந்திராவில் திரு ஜெகன் மோகன் ரெட்டி சொல்கிறாரு, வாக்கு 17C ஒரு பூத்தில் ஓட்டு போட்டது 770 ஓட்டு போட்டிருந்தாங்கன்னா இவிஎம்மில் 920 ஓட்டு வந்திருக்கு. இப்படி 60% பூத்தில் வந்திருக்கு அப்படின்னு ஜெகன் மோகன் ரெட்டி சொல்லியிருக்காரு. ஒரிசாவில் பார்த்தீங்கன்னா நவீன் பட்நாயக் சொல்லியிருக்கு என்னட்டுன்னா, இதே மாதிரி 17C ஃபார்ம் சில 50% பூத்துகளில் 100 ஓட்டு கூடியிருக்கு. போட்ட ஓட்டுக்கும் போடாத ஓட்டும் இவிஎம்லையும் கூடியிருக்கு. ஒவ்வொரு இடங்களில் இப்போ பெங்களூர் சென்ட்ரலில் பண்ணியிருக்கிறது வேறு விதம். 1 லட்சம் ஓட்டு ஒரு சட்டமன்ற தொகுதியில் மட்டும் ஃப்ராடாக சேர்த்துருக்காங்க. இப்படி விதவிதமாக கலராக படம் ஓட்டியிருக்காங்க. அமித்ஷாவும் வந்துருக்காங்க. அதனால் என்னட்டுனா எந்த படம் எங்கே ரிலீஸ் பண்ணுவாங்கங்கிறது தெரியாதனால தான் பிரச்சனையில் இருக்கோம். ஒவ்வொரு இடத்துலையும் திருட்டு படமாக இருக்குது. இதெல்லாம் திருட்டு விசடி மாதிரி பல விதங்களில் திருட்டு நடந்திருக்கு. இதற்காக எங்களுடைய போராட்டம் தொடரும். சட்டமன்ற தொகுதி வாரியாக நீக்கியிருக்காங்கல்ல, ஏற்கனவே நீங்கள் சொல்லி பேன் கார்டு இல்லாமல் எல்லாமே தமிழகத்தில் நீக்கியிருக்காங்களா? அதில் கவனம் செலுத்தி நம்ம மீட்டெடுப்போமா? அவங்களுக்கு என்ன மாதிரி இருக்கும்? இப்போ கர்நாடகத்தில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஒரு தண்ணி என்னடா தண்ணி குடிச்சு கர்நாடகாவில் கர்நாடக அரசு என்ன பண்ணியிருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஏஆர்ஓ யாரெல்லாம் ஏஆர்ஓ இருந்தாங்களோ, யாரெல்லாம் பிஎல்ஓ இருந்தார்களோ, யாரெல்லாம் இதற்கு உடந்தையாக இருந்தார்களோ அவர்கள் எல்லாருக்கும் நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க. யாரெல்லாம் எந்தெந்த பூத்தில் ஃப்ராடு நடந்துச்சோ அந்த பூத்தில் எல்லாத்துலேயும் அரசாங்கத்தை பொறுத்த மட்டும் டிபார்ட்மெண்டல் இன்கொயரி, எல்லோரும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்து எல்லோரும் டீச்சர் வேலை பார்க்குறாங்க, சத்துணவுத்துறையில் வேலை பார்க்குறாங்க, எல்லாரும் மேலேயும் நடவடிக்கை எடுக்கப்படும். இதனால தான் கர்நாடகாவில் அதை பிடிக்க முடிச்சு. எதுக்காக இதில் குஜராத்தில் பிடிக்க முடியலை, மகாராஷ்டிராவில் பிடிக்க முடியலை, சத்தீஸ்கரில் பிடிக்க முடியலை, மத்திய பிரதேசில் பிடிக்க முடியலைன்னு கேட்டிங்கன்னா அங்கெல்லாம் பாஜக அரசாங்கம் இருக்குது. இங்கே கர்நாடக அரசாங்கத்தினால எங்களை பொறுத்த மட்டும் இதை சாதாரணமாக விடப்போவதில்லை. ராகுல் காந்தி அவர்கள் சொன்னதை போல் இந்த ஓட்டு திருட்டு என்பது ஜனநாயகத்தினுடைய குரவலையை நெருக்கிற விஷயம். இது ஜனநாயகத்தை முழுமையாக இவருடைய கையில் எடுப்பதற்காக ஆர்எஸ்எஸ் போட்டு கொடுத்த திட்டம். இதற்காக கர்நாடகாவில் ஒரு தொகுதியில் மகாதேவபுராவில் யாரெல்லாம் பிஎல்ஓவாக இருந்தாங்களோ, யாரெல்லாம் தேர்தல் அலுவலர்களாக இருந்தார்களோ அவர்கள் மீது எல்லாம் நடவடிக்கை பாயும். இதெல்லாம் தாண்டி பூத்து கமிட்டின்னு ஒவ்வொரு கட்சியும் வச்சிருக்கீங்க. அவங்களாம் என்ன செஞ்சாங்க, ஒரு தொகுதியில் 2 லட்சம் ஓட்டு இருக்குன்னா திடீர்னு 3 லட்சம் ஓட்டு வருது அப்படின்றப்ப என் ஏரியாவில் 10,000 ஓட்டு கூடியிருக்கு. அப்போ நம்ம கட்சிக்காரங்க அவங்க பார்த்துருப்பாங்க. நல்ல கேள்வி. யாரு என்ன சிறப்பான பார்த்துருக்கணும். அப்படி பார்க்காம இருந்ததுக்கு என்ன காரணம்? சிறப்பான கேள்வி.
இதில் அதனால தான் ஒரே ஒரு தொகுதியை சொல்லிட்டு இருக்கோம். இது எப்படி இந்த திருட்டு எப்படி நடந்திருக்கு கேட்டிங்கன்னா 8 தொகுதி அங்கே இப்போ நம்ம விருதுநகர் தொகுதியில் 6 தொகுதி இருக்கிறது மாதிரி அங்கே 8 தொகுதி 8 தொகுதியில் 7 தொகுதியில் காங்கிரஸ் ஜெயிச்சிருக்கு. 7 தொகுதியில் காங்கிரஸ் ஜெயிச்சிருக்கு. 4 தொகுதி அந்த 7 தொகுதியில் 4 இடங்களில் காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் இருக்காங்க. இந்த தொகுதியில் மட்டும் பாஜக கடந்த 4 தடவை ஜெயிச்சுட்டு வரும். அதனால் காங்கிரஸோட வேட்பாளர் ஒவ்வொரு தடவையும் மாற்றிக்கிட்டே இருக்கான். அமைப்பு இங்கே வீக்காக இருக்கிறதுனால, பாஜக பலமாக இருக்கிறதுனால, அங்கே ஒவ்வொரு தடவை வேட்பாளர் சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால அமைப்பு வீக்காகிடுச்சு. என்ன பிரச்சனை ஆயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா, அங்கே உள்ளதை இந்த வெரிஃபிகேஷன் சரியாக நடக்கல. அதை தான் உபயோகப்படுத்திருக்காங்க பாஜக. இதே மிச்சம் 6 தொகுதியிலையும் இது பண்ணியிருக்காங்களான்னு தான் 6 தொகுதியிலையும் மொத்தம் நாங்கள் இப்போ கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு சட்டமன்ற தொகுதியை மட்டும் டிஜிட்டலைஸ் பண்ணல. ஓட்டர் மொத்த பாராளுமன்ற தொகுதியும் டிஜிட்டலைஸ் பண்ணி, அதுவும் 24 தேர்தல் 23 தேர்தல் 2 தேர்தலை டிஜிட்டலைஸ் பண்ணி தான் கம்பேர் பண்ண ஆரம்பித்தாங்க. அதில் பிடிபட்டது ஒரு சட்டமன்ற தொகுதியெலாம் பிடிபட்டது. அதனால் இது எங்கே பாஜக பலமாக இருக்கிறதோ, இப்போ எந்த தொகுதியில் பாஜக பலமாக இருக்கிறோ அங்கே தான் இவர்கள் இந்த ஃப்ராட் எல்லாத்தையும் டெவலப் பண்ணுறாங்க. இதுதான் குஜராத். நான் சொன்ன 4 மாநிலங்கள் உங்களுக்கு எதுக்கு சொல்லிட்டு என்னட்டுன்னா, குஜராத், சத்தீஸ்கர், ராஜஸ்தான், மத்திய பிரதேசத்துலலாம் தொடர்ந்து பாராளுமன்ற தொகுதியில் ஜெயிச்சுட்டு வராங்க. அங்கே அரசாங்கங்கள் இருந்துகிட்டே இருக்குது. அங்கே தான் என்னட்டுனா பிரச்சனைகளுக்கு வருது. ஏன் காங்கிரஸ் தோத்துக்கிட்டு இருக்குது? கூட்டம் கூட்டமாக ஆள் வர்றாங்க, பேரணிகளுக்கு கூட்டம் வர்றதும், இப்போ லோக்கல் பாடியில் ஜெயிக்கிறோம், சட்டமன்றத்தில் ஜெயிக்கிறோம், பாராளுமன்றத்தில் தோற்று போயிடும். ஏன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு மோடி அலைன்னு சொல்கிறாங்க. வெளியில் கேட்டிங்கன்னா மோடி அலை வீசிக்கிட்டு இருக்குது. அதனால பார்த்தீங்கன்னா குஜராத்தில் 25க்கு 25 சீட் ஜெயிக்கிறோம், 26க்கு 26 சீட் ஜெயிக்கிறோம், ராஜஸ்தானில் 25க்கு 25 ஜெயிக்கிறோம், 28க்கு 28 மத்திய பிரதேசத்தில் ஜெயிக்கிறோம், 11க்கு 11 சத்தீஸ்கரில் ஜெயிக்கிறோம். சொல்கிறதுக்கு காரணம் இந்த அலை தான். இதுதான் இப்போதைக்கு பெரிய பிரச்சனையாக நிற்கிது. அதனால் எங்களை பொறுத்த மட்டும் இது டிஜிட்டல் ஓட்டாக கிடைக்கிற வரைக்கும், டிஜிட்டல் இந்தியாவில் டிஜிட்டல் வாக்காளர் பட்டியல் கிடைக்காத வரைக்கும் இப்படிப்பட்ட ஃப்ராடு நடக்கும். ஆந்திராவில் நடந்த ஃப்ராடு வேறு, இப்போ பீகாரில் நடந்துக்கிட்டு இருக்க ஒரு ஃப்ராடு வேறு, ஒரிசாவில் நடந்த ஃப்ராடு வேறு. அதனால் ஃப்ராடினுடைய விதம் டைப் மாறிக்கிட்டே இருக்குது. 4 டைப் ஃப்ராட் ஆயிடுச்சு இப்போதைக்கு. 5வது டைப்பு புதுசாக வந்தாலும் வரலாம் தமிழ்நாட்டில். அதனால் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். தமிழகத்தினுடைய முதலமைச்சரும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்கள்ட்டையும் நாங்கள் சொல்லியிருக்கோம். ராகுல் காந்தி அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்கள் இதில் அவருடைய இல்லத்தில் நடந்த அந்த ப்ரெசன்டேஷன் அப்போவும் சொன்னார், தமிழ்நாட்டில் என்ன பண்ண போகிறாங்க, பெங்காலில் என்ன பண்ண போகிறாங்கிறத நம்ம ரொம்ப கவனமாக பார்க்க வேண்டிய காலம் வந்துருச்சு. ஏனென்றால் இவர்கள் எதை செய்து எதற்காக இதை கொண்டு வருகிறார்கள். இங்கே பீகாரில் என்ன சொன்னாங்க, எஸ்ஐஆருங்கிறது என்ன சொன்னாங்க, வாக்காளர்களை போலி வாக்காளர்களை ரிமூவ் பண்ணணும். இதுதான் அவர் சொன்னது. கேட்கும்போது எல்லாருக்கும் நல்லா இருக்குது. போலி வாக்காளர்கள் ரிமூவ் பண்ணணும். கடைசியாக ரிமூவ் பண்ணது யார்? இந்தியா கூட்டணிக்கு வாக்களித்துக்கிட்டு இருந்தவங்க எல்லாரையும் ரிமூவ் பண்ணிட்டாங்க. 65 லட்சம் பேரை ஒரே ஸ்டோக்கில் அடி வைத்தாங்க. இப்போ நம்ம தெரிஞ்சு வர்றதுக்குள்ளே என்னட்டா எலெக்ஷன் முடிச்சிடும். இப்போ செப்டம்பர் 1ஆம் தேதி ஃபைனல் வாக்காளர் பட்டியல் வர வேண்டியது பீகாரில். இது கொஞ்ச நாள் மட்டும் நாங்கள் கவனமாக இல்லாமல் இருந்துருச்சுன்னா, அந்த ஆர்ஜேடி கட்சியோ காங்கிரஸ் கட்சியோ பீகார் தேர்தலில் முடிஞ்சிருச்சு. நீங்கள் தேர்தலுக்கு போகிறதுக்கு முன்னாடியே தேர்தல் முடிச்சிருக்கோம். அப்போ என்ன கேட்டனா மோடி அலை திரும்பி வந்துருச்சு அப்படின்னு இருப்பாங்க. நீங்கள் குறிப்பிட்ட மாநிலங்களை மட்டும் அவர் முதலமைச்சராக இருந்தார், மற்ற இடங்களில் நீங்கள் எப்படி நம்பிக்கிட்டாங்க? இல்லை, அதுதானே ஏமாத்திட்டோம்ல. பத்திரிகையாளர்கள் உங்களை மாதிரி நல்ல பத்திரிகையாளர்களை திருப்பி சொல்கிறீங்களா, உட்காந்துட்டு எல்லாரும் சொல்கிறீங்க மோடி அலை வீசுகிறது அப்படின்னு சொல்லும்போது, இந்தியில் சொல்லும்போது உங்களுக்கு சொல்கிறாங்க இந்தியில் சொல்கிறாங்க, நீங்கள் சொல்ல மாட்டீங்க எல்லாரும். அதனால் சொல்கிறதுனால எல்லாரும் நம்பி, அதனால் நாங்களும் ஒரு வேளை வீசிக்கிட்டு இருக்க போல இருக்குப்பா, தூரமாக வீசுறதுனால அலை வீசியிருக்கும் போல இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருந்துட்டான். விளைவு என்னட்டா, இந்த உண்மைகளை தேடி கண்டுபிடிப்பது என்பது டைம் எடுக்குது. இதை செய்து கொடுக்க வேண்டிய தேர்தல் கமிஷன். இதில் ரொம்ப கவலைக்குரிய விஷயம் என்னென்னா, திரு டிஎன் சேஷன் போன்றவர்கள் இருந்த தேர்தல் கமிஷன் நியாயமாக இப்படி ஒரு குறை சொல்லியிருந்தா உடனடியாக அதற்காக ஒரு குழு அமைச்சிருப்பாங்க. உடனடியாக திரு டிஎன் சேஷனோ அல்லது கேஜே ராவ் போன்றவர்களோ லிண்டோ போன்றவர்களோ போயிருப்பாங்க. போய் இங்கே வெரிஃபை பண்ணியிருப்பாங்க, 4 ஆஃபீஸர் சஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க, என்கொயரி நடந்திருக்கும், இப்படி தப்பு நடக்கக்கூடாது மற்ற மாநிலங்களில் வார்ன் பண்ணியிருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உல்ட்டாவாக ராகுல் காந்திக்கு வருது நோட்டீஸ். நீங்கள் எப்போ ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் 2:30 மணிக்கு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்காரு, 4:30 மணிக்கு நோட்டீஸ் அனுப்பிட்டோம்னு சொல்லி ட்வீட் பண்ணுறாங்க. இது விளைவு என்னென்னா, இவர்களை பொறுத்த மட்டும் தேர்தல் கமிஷன் முழுசாக பாஜகவிடம் போய்விட்டது. அமித்ஷா அவர்கள் தேர்வுக்குழுவில் இருப்பார். அமித்ஷா அவர்களும் மோடி அவர்களும் அதிர் ரஞ்சன் சௌத்ரி அவர்களும் தேர்வுக்குழுவில் இருந்தாங்க. அதிர் ரஞ்சன் சௌத்ரி புறக்கணித்தார் அந்த குழுவை. ஏன்னு கேட்டிங்கன்னா, உச்சநீதிமன்ற நீதிபதி இல்லாமல் உள்துறை அமைச்சராக அவர்கள் சட்டம் மாற்றினதுனால அதை புறக்கணித்தார். அதை பயன்படுத்தி மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் தனக்கு வேண்டிய எல்லா அதிகாரிகளையும் வச்சு தேர்தல் நடத்திட்டாங்க. இதுதான் இப்போதைக்கு உள்ள பெரும் பிரச்சனையாக இருக்குது. அதற்காகத்தான் மக்களிடம் போக வேண்டியதாக இருக்குது. அதற்காகத்தான் பாராளுமன்றத்தை விவாதத்தை கேட்குறோம். அதற்காகத்தான் ராகுல் காந்தி அவர்கள் யாத்திரையாக போகிறார்.
பாஜக வலுவாக இருக்கிற இடத்துல காங்கிரஸ் தன் அமைப்பை எப்படி பலப்படுத்துறது? வீக்காக இருக்கிறனாலும் தெரியாதுன்றீங்க, பலப்படுத்துறதுக்கு என்ன மாதிரி ஐடியா? பலப்படுத்துறதுங்கிறது ஒன்று, ஆனால் ஃப்ராடு பண்ணுறது, பலமாக இருக்கிற இடங்களில் ஃப்ராடும் பண்ணுறதுக்கு பற்றியில்லை, அதுதான் பிரச்சனையாக இருக்குது. அதாவது எவ்வளோ ஓட்டு விழுந்து ஜெயிக்கிறதோ ஜெயிச்சிட்டு போங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. 20,000 ஓட்டு கூட ஜெயிக்கிறீங்களா, ஜெயிச்சிருக்கேன். 1 லட்சம் ஓட்டு புதுசாக ஃப்ராடாக சேர்த்து, ஒவ்வொரு ஆளுக்கும் 5-5 ஓட்டு சேர்த்து, பக்கத்தில் இருக்க தொகுதிக்காரனுக்கெல்லாம் இங்கே சேர்த்து ஓட்டு சேர்த்து 6 லட்சம் ஓட்டானா, எல்லா தொகுதியிலையும் 3 லட்சம் ஓட்டு இருந்துச்சுன்னா இங்கே மட்டும் 6 லட்சம் ஓட்டாக்கி, அந்த 6 லட்சம் ஓட்டில் 3 லட்சம் ஓட்டு பக்கத்து தொகுதிகளுக்காரனாக இருந்து இந்த ஃப்ராடை இப்போ என்ன வேணாம்ன்றோம். இதுக்கு தேர்தல் கமிஷன் தான் பண்ணணுமே ஒழிய இதற்கு கட்சிகள் எதுவும் பண்ண முடியாது. தேர்தல் கமிஷன் நியாயமாக இருக்கணும், இல்லாட்டினா இப்படி நடவடிக்கை எடுத்து மிகப்பெரிய போராட்டம் பண்ணி அடிதடியில் போய் இதுதான் நடக்க போகுது, வேறு எதுவும் நடக்க போகிறதில்ல. ஆனால் எங்களை பொறுத்த மட்டும் காங்கிரஸ் கட்சியை பொறுத்த மட்டும் திரு ராகுல் காந்தி அவர்கள் தலைமையில் இது ஜனநாயகம் காப்பு, இது காங்கிரஸ் கட்சி காப்புக்கிறதா இல்லைங்கிறது இல்லை கேள்வி. இது ஒரிசாவில் நடந்திருக்கு, ஒரிசாவில் பிஜேபிக்கும் நடந்த சண்டை, இங்கே ஜெகன் கட்சிக்கும் டிடிபிக்கும் நடந்த சண்டை. இந்த சண்டையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கோம்ல, ஒரு கட்சிக்காக இல்லை. இப்போ திமுகவுக்கு நாங்கள் எதுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கோம்? இப்போ வந்து திமுகவை பொறுத்த வரைக்கும் திமுக இந்த கூட்டணி, இந்தியா கூட்டணி ரொம்ப கவனமாக இந்த தேர்தல் இருக்கணும்னா, ஏனென்றால் இவர்களை பொறுத்தவரைக்கும் எந்த விதத்தில் ஃப்ராட் பண்ணுவாங்கன்னே தெரியல. இது வந்து இந்த பஸ்ஸில் போகும்போது பிக் பாக்கெட் அடிக்கிறது மாதிரி கதையாக இருக்குது. எந்த ரூபத்தில் வந்து எப்படி அடிப்பாங்கன்னே தெரியாது, அந்த கதையாக இருக்குது இந்த கதை. இந்த தேர்தல் வந்து எப்படி பிக் பாக்கெட் அடிக்க போகிறார்கள் என்று தெரியாதனால தான் அதிர்ச்சியில் உறைஞ்சு போய் எல்லாரும் இந்த பேச்செல்லாம் பேச வேண்டியதாக இருக்குது. காங்கிரஸ் சார்பாக வந்துட்டு தேர்தல் தலைமை தேர்தல் அதிகாரிகள், அது அவருக்கு கீழே இருக்கக்கூடிய அதிகாரிகளை மாற்றுவதற்கான கோரிக்கை உங்களுடைய போராட்டத்தை முன்னெடுப்பு. எங்களை பொறுத்த மட்டும் இவர்களை பொறுத்த அது வந்து ஒரு கான்ஸ்டியூஷனல் போஸ்ட், அதுக்கு ஒரு செலெக்ஷன் ப்ராசஸ் நடந்திருக்கு. இவர்களுக்கு ஞானேஸ்வர் சிங்கை பொறுத்தவரை 2029 தேர்தல் வரைக்கும் அவர் தான் இருக்க போகிறார். 2030 தான் அவருக்கு ரிட்டையர்மெண்ட் வரப்போகுது. அதனால் அவரை பொறுத்த மட்டும் அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் ஒரு குழுவால். அந்த குழுவுக்கு எதிர்க்கட்சி தலைவராக இருந்த அதிர் ரஞ்சன் சௌத்ரி புறக்கணிச்சிட்டார். சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருந்தது என்னென்னா, பிரதமர், எதிர்க்கட்சி தலைவர், சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி 3 பேர் கொண்ட குழுவாக இருக்கணும்னு சொல்லி ஒரு ஆர்டர் போட்டுருந்துச்சு. அதை எதிர்த்து ஒரு சட்டம் போட்டாங்க, அவங்க போட்டு அமித்ஷாவை உள்ளே கொண்டு வர்றதுக்காக. இவர்கள் இப்படிலாம் பண்ணுறாங்கும் போதும் நம்மளை பொறுத்த மட்டும் நாங்கள் வந்து சட்டத்துக்கு உட்பட்டு தான் அதை பேசிக்கிட்டு இருக்கோம். சட்டத்துக்கு விரோதமாக எந்த பேச்சும் பேசலை. எலெக்ஷன் கமிஷனை பொறுத்தவரை 7 பேர் தான் ஐஏஎஸ் ஆஃபீஸர், மிச்சம் இருக்க 712 பேர் வந்து என்னட்டுனா இங்கே பெர்மனெண்ட்டாக ஸ்டாஃபாக இருக்கவங்க. அவர்கள் தவறு செய்யக்கூடாது. நாங்கள் கேட்குறதெல்லாம் என்னென்னா, இந்த தேர்தல் ஆணையம் என்பது வெறும் ஞானேஸ்வர் சிங் மட்டும் கிடையாது. தேர்தல் ஆணையம் கீழே இருக்க 700 பேரும் அவர்கள் தவறு செய்யக்கூடாது. ஒரு நியாயமான அமைப்பாக இருக்கிற தேர்தல் ஆணையம் பாஜகவினுடைய கைப்பாவையாக மாறிக்கொண்டிருக்கிறது, அது நிறுத்த வேண்டும். ஞானேஸ்வர் சிங் போன்றவர்கள், ராஜீவ்குமார் போன்றவர்கள் எந்த காலத்தில் தான் எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் சொன்னது, ரிட்டையர்மெண்ட் ஆனாலும் சரி உங்களை விடமாட்டோம் அப்படின்னு சொன்னது. அவர் சொன்னதுக்கு அர்த்தம் என்னென்னா, திரு ராஜீவ்குமார் போன்றவர்கள் முன்னாள் தேர்தல் தலைமை ஆணையர் மற்றும் ஞானேஸ்வர் சிங்கை நாங்கள் விடப்போவதில்லை. சரியா?